வைத்துக்கொள்ள உனின் திட்டமிட்டாள். அதனால் ஆங்காவுக்கு வீட்டு வேலைக்கான பொருட்களை வாங்கி கொடுக்கும்படி அடிகாவிடம் கூறினாள். அடிகாவும் அப்படியே வாங்கி கொடுத்தார். ஆங்கா அவைகளை தொடவில்லை. அப்பாவிடம் வில்லும் அம்பும் ஈட்டியும் கேட்டாள். வேட்டைக்காரியாக ஆகப் போகிறேன் என்றாள். வேட்டையாடுவது பெண்களின் வேலை அல்லவே என்றார் உனின். ஆங்காவின் ஆர்வத்தை அடிகா தெரிந்து கொண்டார். ஒரு சிறிய ஈட்டி வில் அம்புகளை மகளுக்கு செய்து கொடுத்தார். வேட்டையாடும் வித்தையையும் கற்றுக் கொடுத்தார். உனினுக்கு அதை பார்த்து வெறுப்பாக இருந்தது. அடிகாவை கேலி செய்தாள். அணிலையும் மானையும் வேட்டையாடுவது பெரிய திறமையா? கரடி, காட்டுப்பன்னி, புலி இதெல்லாம் வேட்டையாட முடியுமா என்று கேட்டாள். ஒரு நாள் அடிகா காட்டில் காட்டுப்பன்றியை பார்த்தான். அதை வேட்டையாட துரத்தினான். ஒரு புதருக்குள் மறைந்திருந்த புலியும் காட்டுப்பன்றி மீது குறிவைத்தது. அடிகா ஈட்டியை உயர்த்தினான். அப்போது புலியும் காட்டுப்பன்றி மீது